வெல்கம் டு என்லைட்டன் கிளாஸ். நம்ம டெய்லி யூசேஜில் நம்ம ஃப்ரெண்ட்ஸ் கூடயோ இல்லை நம்ம ஒர்க் பண்ணுற இடத்துல நம்ம கொலீக்ஸ் கூடயோ நம்ம ரிலேட்டிவ்ஸ் கூடயோ நிறைய கொஷின்ஸ், ஷார்ட் கொஷின்ஸ் அண்ட் ஆன்சர்ஸ் நிறைய வரும். அதெல்லாம் எப்படி இங்கிலீஷ்லேயே கேட்டு இங்கிலீஷ்லேயே ஆன்சர் பண்ணலாம் அப்படின்றத இந்த வீடியோவில் பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. வீடியோவோட எண்டு வரையும் பார்த்துட்டு இது யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு ஃபீல் பண்ணிங்கன்னா ஒரு லைக் கொடுங்க. எங்கே வலிக்குது? வேர் இஸ் த பெயின்? வேர் இஸ் த பெயின்? வேர்னா எங்கே, வலிக்கு இங்கிலீஷில் பெயின். என் கையில் வலிக்குது அப்படின்னு சொல்கிறதுக்கு the pain is in my hand. the pain is in my hand. பெயின் அப்படின்றது அந்த வலியை குறிக்குது. இஸ் அது எங்கே அப்படின்னா இன் மை ஹேண்ட், என் கையில் அப்படின்னு வர்றதுக்காக இந்த ப்ரிப்போசிஷன் இன் அப்படின்றது வந்திருக்கு. பஸ் கட்டணம் என்ன? வாட் இஸ் த பஸ் ஃபேர்? வாட் இஸ் த பஸ் ஃபேர்? பஸ் கட்டணத்துக்கு பஸ் ஃபேர்னு சொல்லுவோம். அதே மாதிரி ட்ரெயின் என்ன வெஹிக்கிள்னாலும் அந்த ஃபேர் அப்படின்றது கட்டணத்தை குறிக்கும். முன்னாடி அந்த வெஹிக்கிளோடைய நேம் போட்டுக்கணும். வாட்னா என்ன? பேருந்து கட்டணம் சுமார் ரூபாய் 200 அப்படின்னு சொல்கிறதுக்கு the bus fare is about rupees 200. the bus fare is about rupees 200. இங்கே பஸ் ஃபேர் அப்படின்றது பஸ் கட்டணத்தை குறிக்குது. 200 ரூபாய் அப்படின்றது பதில். இஸ் அபவுட். எப்போவுமே ஒரு கட்டணத்தை சொல்கிறதுக்கு முன்னாடி அபவுட் அப்படின்ற ப்ரிப்போசிஷன் தான் வரும். மேஜையில் என்ன இருக்குது? வாட் இஸ் இன் த டெஸ்க்? வாட் இஸ் இன் த டெஸ்க்? வாட்னா என்ன? டெஸ்க்ன்றது மேஜையை குறிக்கும். இந்த டெஸ்க் அப்படின்ற ஃப்ரேஸ் மேஜையில் அதுக்குள்ளே என்ன இருக்குது அப்படின்னு கேட்குறதுனால இன்னுன்ற ப்ரிப்போஷன் வந்திருக்கு. அதுவே மேஜைக்கு மேலே என்ன இருக்குது அப்படின்னு கேட்கணும்னா ஆன்ன்ற ப்ரிப்போஷன் போடுவோம். வாட் இஸ் ஆன் த டெஸ்க்னு கேட்கணும். மேஜையில் புத்தகம் உள்ளது. the book is in the desk. the book is in the desk. the book அப்படின்றது புத்தகத்தை குறிக்கும். இந்த கொஸ்டினுக்கு வாட் இஸ் இன் த டெஸ்க் அந்த பொருளை கேட்குறதுனால அந்த பொருளுடைய பேர் என்னவோ அதை போட்டுட்டு அப்படியே கொஸ்டினில் இருக்கிறத அப்படியே நம்ம போட்டுடலாம். இஸ் இன் த டெஸ்க். அதே மாதிரி இப்போ பென் இருந்துச்சு அப்படின்னா இந்த பென் இஸ் இன் த டெஸ்க். இப்போ ஒரு பால் இருந்துச்சு அப்படின்னா இந்த பால் இஸ் இன் த டெஸ்க் அப்படின்னு வரும். என்ன பிரச்சனை? வாட் இஸ் த மேட்டர்? வாட் இஸ் த மேட்டர்? வாட் இஸ் த ப்ராப்ளம்னு கேட்கலாம். வாட் இஸ் த ப்ராப்ளம், மேட்டர் ரெண்டுமே அந்த பிரச்சனையை கேட்குறதுக்காக பயன்படுத்துறது. ஒன்றும் இல்லை, நான் நல்லா இருக்கேன் அப்படின்னு சொல்லணும்னா நத்திங், ஐ எம் ஃபைன். நத்திங், ஐ எம் ஃபைன். நத்திங்னா ஒன்றும் இல்லை, ஐ எம் ஃபைன். ஐ ஆம்னா நான், ஃபைன் நன்றாக இருக்கிறேன் அப்படின்னு சொல்கிறதுக்காக யூஸ் பண்ணுறது. அது எப்படி சுவைக்கிறது? இப்போ ஏதாவது உணவுப் பொருள் நம்ம செய்து அதை சாப்பிடல கேட்போம் இல்லையா, அதுக்கு இங்கிலீஷில் how does it taste? how does it taste? howனா எப்படி, டஸ்ன்றது இது ஒரு ப்ரெசன்ட் ஃபார்ம் அப்படின்றதுனால டூ வேர்ப் வந்திருக்கு, ப்ரெசன்ட் வேர்பு. இட்டுன்றது அது, டேஸ்ட் சுவையை குறிக்குது. இது நல்லா சுவையாக இருக்குது அப்படின்னு சொல்கிறதுக்கு இங்கிலீஷில் it is delicious. it is delicious. உன்னை யார் கவனிச்சுக்குவா? இப்போ யாராவது சின்ன பிள்ளைகளை பார்த்து கேட்குறோம், உன்னை யார் கேர் பண்ணுவா, நீ யாருடைய வீட்டில் இருக்க, உன்னை யார் கவனிச்சுக்குவா அப்படின்னு கேட்குறதுக்கு ஹூ கேர்ஸ் யூ. ஹூ கேர்ஸ் யூ. ஹூனா யார், கேர் பண்ணுறதுனா கவனிக்கிறது, யூன்றது உன்னை அப்படின்ற அர்த்தம் வரும். என் பாட்டி என்னை கவனிச்சுக்குவாங்க. இப்போ சில பிள்ளைங்க பேரண்ட்ஸ் கூட இல்லாமல் அவங்களுடைய கிராண்ட் பேரண்ட்ஸ் கூட இருக்கலாம், இல்லை மாமா வீடு அத்தை வீடு அந்த மாதிரி இருந்து படிக்கலாம். ஸோ அப்படிப்பட்ட பிள்ளைகளை பார்த்து நம்ம கேட்குற கேள்வி இது. மை கிராண்ட் மதர் கேர்ஸ் மீ. மை கிராண்ட் மதர் கேர்ஸ் மீ. மை கிராண்ட் மதர் என் பாட்டி அப்படின்னு வரும். கேர்ஸ் அப்படின்றது கவனிக்கிறது. இங்கே கேர்ன்றதுல எஸ் சேர்ந்து கேர்ஸ்ன்னு வந்திருக்கு. ஏன் அப்படின்னா முன்னாடி இருக்கிற நவுன் கிராண்ட் மதர்ன்றது சிங்குலர் அப்படின்றதுனால கேர்ஸ் வந்திருக்கு. இப்போ அதுவே ப்ளூரலாக இருந்துச்சுன்னா கேர்னு வரும், எஸ் போட மாட்டோம். ஏன்னா அது கண்கார்டு படி சிங்குலர் நவுன் வேர்பை எஸ்ஸோடு எடுத்துக்கிறோம், ப்ளூரல் நவுன் வேர்பு எஸ் இல்லாமல் வரும். அதனால் மீன்றது என்ன அப்படின்ற அர்த்தம் வரும். நீ எப்படி? How about you?
How about you? நான் நல்லா இருக்கேன். அப்படி இல்லைன்னா மோசமாக ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்கிறதுக்கு I'm okay. I'm okay. நான் நல்லா இருக்கேன் அப்படின்னு சொல்கிறதுக்கு I'm okayன்னு சொல்கிறோம். நாட் பேட் அப்படின்றது மோசமாக இல்லை அப்படின்னு சொல்கிறதுக்கு நாட் பேட். எந்த மாதிரி சுச்சுவேஷனில் இப்படி கொஸ்டின் கேட்போம் அப்படின்னா, இப்போ நம்மளுடைய ஃப்ரெண்ட்ஸோ இல்லை நம்மளுடைய ரிலேட்டிவ்ஸ் யாராவது அவங்களுடைய முகம் ஒரு மாதிரி நல்லா தெரியலை அப்படின்னா என்ன இப்படி இருக்க அப்படின்னு கேட்போம் இல்லையா. ஸோ அந்த டைமில் வந்து ஹவ் அபவுட் யூன்னு கேட்கலாம். அதுக்கு அவங்களுடைய பதில் வந்து இந்த 2 விதமாக இங்கே போட்டிருக்கோம். இதுக்கும் மேலே வேறு விதமான பதில்களும் வரலாம். எப்போ நம்ம சாப்பிடலாம்? when can we eat? when can we eat? whenன்றது எப்போ, வீன்றது நாம், ஈட்னா சாப்பிடலாம். இங்கே பொலைட்டாக கேட்குறதுக்காக ஊடால மாடல் வேர்ப் கேன் வந்திருக்கு. இங்கே டூ வேர்பும் வரலாம். when do we eatன்னு சொல்லலாம், மாடல் வேர்பும் போடலாம். நாம் இப்போ சாப்பிடலாம். we can eat now. we can eat now. வீணா நாம், can eat அப்படின்றது சாப்பிடலாம் அப்படின்ற அர்த்தத்தை கொடுக்குது. நவ்ன்றது இப்போ அப்படின்னு வரும். இது யாருடைய டர்ன்? whose turn is it? whose turn is it? whoseனா யாருடைய, டர்ன்றது அந்த முறையை குறிக்குது. is it, itனா இது. இது என் முறை அப்படின்னு சொல்கிறதுக்கு it is my turn. it is my turn. itனா இது, my turn அப்படின்றது என்னுடைய முறை அப்படின்னு வரும். இங்கே isன்ற வேர்பு வரும். எந்த ஒரு சென்டென்ஸ்லையுமே சப்ஜெக்டையும் ஆப்ஜெக்ட்டுக்கும் நடுவில் வேர்ப் வந்து வரணும். அந்த விதத்தில் இந்த ஈஸெல்லாம் வரும். யார் அதை செஞ்சாங்க? இது வந்து ஒரு பாஸ்ட் டென்ஸ் சென்டென்ஸ். who did it? who did it? whoனா யார், டிட்னா செய்கிறது, இங்கே செய்தார்கள் அப்படின்னு வரும். டிட் பாஸ்ட் வேர்பில் இருக்கு. டூ வேர்ப்லே பாஸ்ட்டு இந்த டிட்டு மட்டும்தான். இட்டுன்றது அதை. அவ அதை செஞ்சா அப்படின்னு சொல்கிறதுக்கு she did it. she did it. ஷீனா அவள், டிட்னா செய்தாள் அப்படின்னு வரும். இட்டு அதை. உன்னுடையது எது? which is yours. which is yours. whichனா எது, yours அப்படின்றது உன்னுடையது அப்படின்ற அர்த்தம் வரும். இப்போ ஏதாவது பக்கத்தில் இருக்க ஒரு பொருளை காட்டி இதுதான் என்னுடையது அப்படின்னு சொன்னாலும் சரி, இல்லை இது என்னுடையது அப்படின்னு கேட்குறதுக்கு this is mine. this is mine. this அப்படின்றது இது அப்படின்ற அர்த்தம் வரும். இது இதுதான், ரெண்டுமே திஸ்ன்னு தான் சொல்லுவோம். மைன்ன்றது என்னுடையது அப்படின்ற அர்த்தம் வரும். I hope this helps you and thanks for watching.